சீர்காழி தாலுகா பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் கடந்த 3 நாட்களாக தேங்கியுள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, விவரங்கள். அதாவது சிவரஞ்சனி, சீர்காழி தாலுகா பகுதியில் தொடர் மழையால் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்திருக்கு. மழைநீரை வடிய வைக்கிறதுக்கு அப்போதைய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. வங்கக்கடலில் உள்ள டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று மதியத்திலிருந்து நேற்று இரவு வரை கனமழை பெய்தது. இன்று காலையிலிருந்து மீண்டும் விட்டு கனமழை தொடங்கிய நிலையில சீர்காழி தாலுகா பகுதியில் தாழ்வான பகுதியில் உள்ள பல்வேறு நகர் பகுதிகளிலும் மற்றும் கிராம பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருக்குது. சீர்காழி அருகே உள்ள எடமல் பகுதியில் உள்ள அப்துல் கலாம் நகர், புத்தூர் பகுதியில் உள்ள கோரக்குள்ளை, சீர்காழி நகர் பகுதியில் உள்ள தட்சிணாமூர்த்தி நகர், பாலசுப்ரமணிய நகர், வசந்தம் நகர், உக்கடையார் நகர், திருக்கோலக்காத்தெரு, தாளவான் கோவில் வீதி, என்எஸ்பி நகர் உள்ளிட்ட பல்வேறு நகர்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருக்குது. பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்நிலையில் சீர்காழி அருகே உள்ள புத்தூர் கோரக்குள்ளை பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் செல்லும் சாலைகள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்திருக்குது. இதனால் அப்போதைய மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே செல்ல முடியாமல் தவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழைநீர் தேங்கியுள்ளதால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக சாலையை உயர்த்தி போட வேண்டும், வடிகால் வசதிகளை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்போதைய மக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. மிக முக்கியமாக இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, கடந்த ஒரு வாரமாக அந்த அவங்களோட குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதுனால உடனடியாக அதிகாரிகள் அந்த பகுதியை பார்வையிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.